ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் ஈஸியான ஒரு எக்லெஸ் பனானா பிரெட் தான் பார்க்க போகிறோம். செம்ம சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னா, 2 கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அதை ஃபோக் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டா போதும், ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்மாஷ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இதில் 50 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லைன்னா எந்த ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் டைம். அதுக்கப்புறம் நான் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு எக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயிருக்கு பதிலாக. அடுத்தது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீஹீட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் நான் இப்போது 120 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன், அதை சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை வீட் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ப்ராசஸ்க்கு ஒரு குக்கரில் சால்ட் கொட்டி ஸ்டாண்ட் வச்சு 15 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஓவன்லனா 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்னமன் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே ஆல்மண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆல்மண்ட் எசன்ஸ் இல்லைனா ஆல்மண்ட் பவுடர் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நம்ம கேக் பேட்டர். இதில் நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், டார்க் சாக்லேட் சிப்ஸ், இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் பிடிக்காது அப்படின்றவங்க ஒயிட் சாக்லேட் இல்லை நார்மல் சாக்லேட் சிப்ஸ், ரைசன்ஸ், நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஈவனாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓவன்லன்னா 200 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இதே குக்கரில் அப்படின்னா 35 மினிட்ஸ் மூடி போட்டு விசில் போடாமல் பேக் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே டைம் தான் ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்மையாக. இப்போது பேட்டர் ரெடி பண்ணிட்டோம், நம்ம பேக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பனானா பிரெட் செம்மையாக ரெடியாக இருக்குது. சாக்லேட் சிப்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. நான் பியர்ஸ் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஒட்டாமல் வந்துச்சு எனக்கு. கரெக்டாக 35 மினிட்ஸ் தான் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. இது நல்லா ஆறுன அப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் இதே மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். ஹாவ் அ நைஸ் டே. பை. டேக் கேர். வணக்கம்.